ஹாய் வணக்கம் மக்களே, வாங்க சுரக்காய் கடைசலும் இட்லி உப்புமாவும் பண்ணிடலாம். பாருங்க, சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், இதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பாருங்க, இட்லி உப்புமா தேவையான இட்லியை நல்லா உடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, வரமிளகாய் 2 போட்டிருக்கிறேன். சுரக்காய் கடைசலுக்கு தேவையான சுரக்காயை நல்லா கட் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜீரகம் நசுக்கி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இட்லி உப்புமாவுக்கு. அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பாருங்கள், இதில் நம்ம 2மே போட்டுடலாம். இதுக்கு தேவையான தண்ணி இதுக்குமே பொரிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி சட்டி தாங்க பயன்படுத்தணும். சுரக்காய் கடைசல் இருக்குது, ஏன்னா பருப்பு மத்து போட்டு கடையணும். அதுக்கு இந்த மாதிரி சட்டி தான் யூஸ் பண்ணணும். 2 வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது இந்து உப்பு, நல்லது, பாறை உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உப்பு. இது கொஞ்சம் இப்போ தான் இது வதங்க ஆரம்பிக்குது. மக்களே, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சுரக்காய்க்கு. இது பாருங்க, இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு மூடியை போட்டு மூடிக்கிறலாம். அதில் பாருங்க, இங்கேயுமே நல்லா வதங்கிருச்சு. இட்லி உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், நம்ம அடுத்து உதுத்து வச்சிருக்கிற இட்லியை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அதை நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்களா, 2 in 1. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா இட்லிக்கு பத்தாது உப்பு. லேசாக தூவி விட்டுக்கலாம்.
வேப்பு குத்தி 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 விடணுங்க. பட்டை தூள் தூளாக இருக்கும் இட்லிக்கு வந்து. நல்லா ரெடி ஆயிடுச்சு இட்லி உப்புமா. நல்லா வணங்கிடுச்சு. எண்ணெய் பார்த்து சூப்பராக இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இட்லி உப்புமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், உதிரி உதிரியாக. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் இந்த பக்கம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா சமைச்சு அடுத்த எடுத்து வைக்கிறதுக்கு. நீங்கள் இது பால் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. பழைய சாப்பாடு கொஞ்சம் குழம்பு சூடு பண்ணியாச்சு. இனி அடுத்து வந்து இந்த குக்கரில் வந்து வச்சாச்சு. அடுத்தடுத்து நம்ம சமைச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். இந்த அடுப்பை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளே இது என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, வதங்கிடுச்சு. நல்லா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற சுரைக்காயை வந்து இதில் சேர்க்கணும். இறக்கி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இதை விட்டுட்டு இந்த ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி கையில் கொட்டி பாருங்கள், இதை ஜீரகம் இதை வந்து நல்லா நசுக்கி விடணும். நசுக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா வந்து வெந்து வந்து அப்படியே இந்த சுரக்காய் வந்து நல்லா மைய வெந்துடணும். அப்போ தாங்க பருப்பு மூத்து கடையிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மூடி வச்சாத்தே வந்து சீக்கிரம் நல்லா வேணும். அதனால் இப்படி மூடியை போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடையுமே சின்ன குக்கரில் வச்சுட்டேன். இது எங்களுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டுலாம். இதை பார்க்கலாம் வெந்துருச்சா என்னது. பொசுக்குது அப்படி பாருங்க. ஒரு வேக்காடு வெந்துருச்சு. இப்போ தான் வந்து நம்ம வந்து லேசாக தண்ணி தெளித்து விடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க சமைக்கும்போது. அப்போ தாங்க வந்து, ஏன்னா எல்லாருமே நானும் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோவில் வந்து சமைச்சோன்னே வந்து கரண்டியை வந்து அடுப்பில் வந்து அப்படியே கவுத்தி வைக்கிறாங்க. அது ஊற எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி தட்டில் வந்து வச்சிட்டோம்னா இந்த அடுப்பில் நல்லா சுத்தமாகவே இருக்கும். நான் எப்போயுமே வந்து ஒரு சின்ன தட்டு வச்சுக்கிறேன். இந்த அடுப்பில் வேலை செஞ்சுறேன்னா அதுக்குரிய கரண்டியை பூராமே இதில் தான் வச்சுக்கிறேன். நீங்களும் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வேக்காடு வெந்துருச்சு. இதில் வந்து அப்படியே லேசாக தண்ணி வந்து இப்போ தொளிச்சு விடணும். போதுங்க. ஏன்னா சுரைக்காயே வந்து தண்ணி இறங்கும். இதுலையே வெந்து இருந்துச்சுன்னா தண்ணி இறங்கும். நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க. அங்கே வந்து வெந்து அப்படியே வந்து கீழே பாருங்க தணிஞ்சு வச்சுங்க. நிறையா போட்டிருந்தேன். வேக அடியில் போயிடுச்சு.
இது கடையும் போது பாருங்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு மூடியை போட்டு விட்டுடலாம் வேகட்டும் கடையிறதுக்கு. வாங்க நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் என்ன பொசிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுது. இதுக்குமே இந்த விசில் வரப்போகுது சாப்பாட்டுக்கு. இதை நான் அப்படியே போட்டு பருப்பு மத்து போட்டு கடைஞ்சிட வேண்டியதுதான். பருப்பு மட்டும் ரெடி ஆயிடுச்சு கடையிறதுக்கு. விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சின்ன குக்கர் தாங்க, சாப்பாடு வந்து 1.5 டம்ளர் வச்சுருக்கேன், அதனால் ஒரு விசில் போகுது எங்களுக்கு. எல்லாத்தையுமே செஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த கடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை போடுறதுக்கு வந்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலையை வந்துருச்சு நல்லா கதுன்னு நல்ல மணமாத்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே கருவேப்பிலை வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். சிம்மில் போட்டு விட்டோம்னா அந்த வாசனை நல்ல கருவேப்பிலை வாசனை உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து பருப்பு மத்தை போட்டு வந்து நம்ம கடைஞ்சிடலாம். வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது வெந்துருச்சானாண்டு. இங்கே திறக்கும் போது வாசனை சும்மா அள்ளுதுங்க அப்படியே. பாருங்க அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து பருப்பு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி விடலாம். பருப்பு மத்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறணும். அப்படியே நசுக்கிடணும், நல்லா நசுக்கி விட்டுறணும். இப்படி கொஞ்சம் இந்த அடுப்பை தூக்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த அடுப்பு சூடாக இருக்குது. நல்லா வெந்துருச்சுன்னா வந்து மசஞ்சிருங்க. அது மசஞ்சிருச்சு நாங்கள் வரணும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க எப்படி கொலன்னு இருக்குன்னு பாருங்க. இங்கே கசண்டு ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க சுரைக்காய் கடைசல். வாங்க எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இங்கே பாருங்க இப்போ தாங்க வேலையை முடித்த பேர் தொழுது வேலையை முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் பால் காய வச்சாச்சு. இது பழைய சாதம். இது வந்து பழைய குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இட்லி உப்புமா பண்ணியிருக்கிறேன். இது வந்து சுரைக்காய் கடைசல் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் ஓரமாக இருக்கட்டும் பண்ணியாச்சு. இது வந்து எங்களுக்கு சாப்பாடு. இது வந்து பைரவு சாப்பாடு. பாருங்கள் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அடுப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து க்ளீனாக தொடச்சி வச்சுட்டேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக தொடச்சாச்சு. அடுப்பெல்லாம் வந்து தொடச்சாச்சு. பாத்திரம் உள்ளே கிடச்சி பார்த்தீங்களா எல்லாத்தையும் விலைக்கு கழுவி தண்ணி வடி விட்டு அது இடத்துக்கு வந்து நான் மாற்றிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக தொடச்சிட்டேனுங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே பாருங்கள் தட்டெல்லாம் கவுத்தி தண்ணி வடி விட்டு அதை ஸ்டாண்டில் கொண்டு வச்சாச்சு. இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கும் மரியாதை, தட்டுகளுக்கும் சரி பாத்திரத்துக்கும் சரி. அப்போ தான் வீடும் க்ளீனாக இருக்கும். பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க மக்களே. பார்த்தீங்களா பாருங்கள் இந்த பனியன் காலத்தில் தாங்க துடைப்பேன். நல்லா வந்து தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்துடுங்க. பாருங்கள்
அதுக்குரிய செம்புகள்லாம் வந்து அதுக்குரிய இடத்துல வந்து நம்ம வந்து கவுத்தி வச்சாச்சு. பாருங்க மக்களே, இவ்வளோ பாருங்கள். இந்த தரையெல்லாம் வந்து இந்த அடுப்பு மடி மேலையெல்லாம் வந்து நல்லா வந்து தொடச்சாச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, பழங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மக்களே. இனி போய் வந்து நம்ம பொழப்ப பார்க்கலாம். இனி போய் இனிமேல் தான் துணியை வெட்டணும். வெட்டிட்டு தைக்க உட்காரணும். வெட்டிட்டு வந்து தான் நான் சாப்பிடணும். ஏன்னா இந்த வேலையை முடித்தா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ வேலையை முடிச்சிட்டேன். அடுப்படி வேலையை சந்தோஷமாக முடிச்சிட்டேன். பாய் மக்களே.